2026 நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா நாங்கள் படத்தை பார்த்துப்போம், கலெக்ஷனில் தூக்கி அட்லிடுறோம். சப்போர்ட் தானே எப்பயுமே. நம்ம அஜித்துக்கு சப்போர்ட் இல்லாமல் எப்படின்னா விஜய் எல்லாருக்கும் இதை அஜித் ஃபேன்ஸாக தானே பார்க்குறோம். எல்லாமே ஒரே ஃபேன்ஸ் தானே. 2026 2 பேர் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. 2026 நாங்கள் தான் ப்ரோ. பயங்கரமாக இருந்தது ப்ரோ. படம்னா அது படம் ப்ரோ. 2 வருஷம் பார்த்து ஒருத்தர் ப்ரோ தலை ஸ்க்ரீனில் பார்த்தது பயங்கரம் தான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. லுக்கா ப்ரோ செதுக்கி வச்சுக்கிறதில்ல ஒரு வயசுலேயும் நீங்கள் பார்க்கணுமா தலையாவது. நான் பார்த்தேன் வத்தி குச்சி தீனா படம் ரீலீஸ்க்கு பார்த்தேன். அப்போ பார்த்தேன் நான் தலையை அந்த மாதிரி. அதோட இப்போ தான் தலை பார்த்தேன். ஃபைட்ஸ்லாம் செதுக்கி ஸ்டாப் பண்ணல எங்கள் ஆள். பயங்கரம் சத்தியமாக சொல்கிறேன். அடுத்த ஷோ இப்போ வருவேன். அப்படி இல்லைனா சனிக்கிழமை நைட் ஷோ இங்கே வருவேன். நான் நீங்கள் வருவேன் ப்ரோ. த்ரிஷா அவங்களுக்கு பேர் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லுகிறீங்க? தலை தவிர வேறு நடக்க முடியாது ப்ரோ அவங்க கூட. பார்த்தீங்களா படத்தை? பார்த்தீங்களா? இல்லை மைக் கொடுங்க, நான் அப்படிறேன். நீங்கள் போய்ட்டு வாங்க. டிவி ஷோவாக போய் பார்த்துட்டு வந்து நானே ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் வாங்க வந்து பேசுங்க. ஒரே நிமிஷம். April 10 இன்னொரு படம் இருக்குது. அப்போ வாங்க. நான் அப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தான் இட்லி கட்டெல்லாம் கிடையாது. முதல்ல நாங்கள் மட்டும்தான் நீர் செதுக்கி வச்சுக்கிறது. 2 வருஷத்துக்கு ஒத்து ப்ரோ. படம் பயங்கர ஒத்து ப்ரோ. வைப் ஐட்டம் ப்ரோ. நான் சூப்பராக வந்திருக்கு. அது தலை வந்தாலே நாங்கள் ஃபுல்ஃபில்னோம். இது சூப்பராக தரமாக இருக்குது மூவி. இல்லை தலை ஆக்டிங் சூப்பராக இருந்தது. இந்த ரொம்ப இது பண்ணாமல் எப்போவுமே ஒரு தலையை ரொம்ப இதுவாக காட்டுறதுலாம் இல்லை, சிம்பிளாக காட்டியிருக்காங்க. ஆனால் தலை மாசாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த அடி வாங்குற சீன்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் மூவி, தமிழ் ஒரு ஹாலிவுட் மூவி. 2 வருஷம் கழிச்சு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி நல்லா இருக்கு. ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்கு. அஜித் சார் எப்படி பண்ணியிருக்காரு? எக்ஸலண்டாக இருக்கு. திரிஷா எல்லாருமே நல்லா இருக்கு. பட் அஜித் சார் வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த படத்தில்? ஆக்ஷன் தான். ஃபுல் ஆக்ஷன். ஸ்டோரி வந்து ஒரு கின்னா போயிட்டே இருக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சட்டிலாக போகிற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் அந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஒரு லேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் படம் ஃபாஸ்ட் மூவிங் தான். சூப்பராக இருக்குது. நல்லா ஆக்ஷன் நல்லா இருக்குது. படம் ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்டண்ட் ஸ்டிக்கர் நல்லா இருக்குது. மேடம் எப்படி பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மொத்தம் 7 படம் நடிச்சிருக்காங்க. இது வித்தியாசமாக இருக்குது. அஜித் கூட நல்லா இருக்குது. ஃபேமிலி டான்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி போராத போகிற மாதிரி இருக்கும். பட் தலை படம் உட்காந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்து பார்த்தா தான் படம் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? படம் சூப்பராக இருக்குது. எப்பயுமே வந்தாலும் தலை ஒரே தலை தான் எங்களுக்கு. 3 கெட்டப் 4 கெட்டப் 10 கெட்டப்லாம் இல்லை. தலை ஒரே தலை. அது தேட்டரே பற்றிக்கிச்சிங்க. தேட்டரே பற்றி அஜித் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இந்த படத்துக்கு? ஏன்னா 2 வருஷம். ஆமாம் ப்ரோ. அஜித் ஸ்க்ரீனில் பார்க்கணும் ப்ரோ, அவ்வளோதான். அதுக்காக வந்தோம். நல்லா இருக்கு. இது வேறு வந்து ஒரு லவ் போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாமே பக்கவாக இருக்குது. அஜித் வந்து வேறு மாதிரி அஜித் சூப்பராக இருக்கு. அஜித் சாரோட மியூசிக் எப்படி ப்ரோ? மியூசிக் நல்லா இருக்கு. சரி, இந்த படத்தில் மாஸ் இல்லை, கிளாஸ் தான் இருக்குது. மாஸ் கம்மியாக இருக்குன்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆமாம் ப்ரோ. மாஸ்லாம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் அஜித் படம் இந்தமாரி பார்த்துருக்க முடியாது. வேறு மாதிரி இருக்கு. மாஸே கிடையாது. ஒன்லி கிளாஸ் தான். அதில் மென்னோட லவ் என்னன்னா அஜித் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இந்த ஜென்ரேஷனில் ஃபீல் பண்ணுற மாதிரி படம் இருக்குது ப்ரோ. இந்த ஜென்ரேஷனில் லவ்லாம் எப்படி போகுது, என்னமா ஆகுதுன்னு தெரியுது. 12 இயர்ஸ் அப்புறம் என்ன லவ்னா என்னங்கிறத ஒரு பாய் சைட்லேருந்து என்னான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான்.